கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் இந்த காலை வேளையிலே சந்திப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இது அவர் கொடுத்ததான ஒரு சுத்த கிருபை. இந்த நாளிலே அவருடைய அன்பை குறித்து பார்க்கிறோம். ஒரு சில நாட்களாக யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அன்பை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சில காரியங்கள் இந்த அன்பை குறித்து அதிகமாக வெளிப்பட்டது. நிருபங்களில் பார்க்கின்ற வேளையில் மிக அழகாக அவர் அதை விளக்கி காட்டுகிறார். தேவ அன்பை குறித்து ஆழமாக சொல்கிறார். தேவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்றெல்லாம் சொல்கிறார். இந்த நேரத்தில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிறார். இந்த நெருக்கி ஏவுகிறது என்று பார்க்கும் பொழுது கிரேக்க பதத்தில் அதற்கு ஒரு வசனம் உண்டு, வார்த்தை உண்டு. என்னவென்று சொன்னால் சுனேக்கா என்று சொன்னால், அதை போய் நம்ம கிரேக்க பதத்தில் ஆழமாக பார்க்கின்ற வேளையில் முட்செடிகள் எப்படி ஒரு நெருக்கமாக சில முட்களை எல்லாம் பார்த்துருக்கோம். நெருஞ்சி முள் என்று பார்ப்போம். நம்ம ஊரில் பார்த்திங்கனாக்கா பயங்கரமான முட்செடிகள் எல்லாம் இந்த சாலை ஓரங்களிலே காட்டு பகுதியிலெல்லாம் காணப்படும். அவைகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து நெருக்கி மற்ற நல்ல செடிகள் வளர்வதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கும். அதுதான் அந்த நெருக்கி ஏவுவதற்கான அர்த்தத்தை கிரேக்க பதத்தில் சுனேகா என்று சொல்லப்பட்டிருக்குது. எந்த பக்கத்திலும் தாக்கப்பட்டோம் அந்த இடத்துல அந்த நெருக்கியை பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய அன்பினாலே எங்களை நெருக்கி ஏவுகிறார். அவருடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவ நாங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய, ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருக்க எங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்று பவுல் எண்ணுகிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி வருது. உங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த நாளில் அன்பில் நம்ம குறைவுள்ளன்னு சொன்னால், தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களை நெருக்கி, என்னையும் நெருக்கி ஏவ வேண்டும். நெருக்கினாதான் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படும். அதை போய் மற்ற இடத்துல பகிர்ந்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை நம்மை நெருக்கி ஏவ வேண்டும். அந்த ஏவுதல் நமக்கு கிடைக்காமல் இருந்தால் அதில் எந்த விதமான பிரயோஜனமான ஒரு நிலை இருக்காது. ஆகவே இந்த நாளில் இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதை நாம் அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் அபியாசிப்போம். அந்த நெருக்குதல், ஏவுதல் நமக்கு கிடைக்கும் பொழுது பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் இந்த உம்முடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவ எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அன்பு கூற முடியாமல் இருக்கின்ற வேளையில் கூட உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை நெருக்கி ஏவட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நெருக்குதல் இன்றும் நமக்கு கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.